ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உரப்படையில் வந்து நம்ம வாழைப்பூ போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் வீட்டில் செய்யலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அது சரி, அதை அப்படியே வீடியோவாக காமிக்கலாமேன்ட்டு அதை தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து எப்போதும் போல் தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கிட்டு உரப்படைக்கு செய்வோம் இல்லையா. 2 பங்கு அரிசின்னா அது 1 பங்கு அரிசின்னா இது கடலப்பருப்பு வந்து நம்ம சரி கூட போட்டால் நல்லாயிருக்கும். வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறவங்களும் போட்டுக்கலாம். கடலப்பருப்போ பைத்தம்பருப்பு துவரம்பருப்பு எல்லாமே நம்ம வீட்டில் ஊற வைப்போம் இல்லையா. அது மாவு அது எப்போதும் போல் தான். இதில் வாழைப்பூ வந்து நம்ம சும்மா அரிஞ்சு ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் அந்த உரப்படையோட இது தான். அது நம்ம வீட்டுக்கு செய்கிறத கரெக்டான இதில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வாழைப்பூ வந்து நிறைய சேர்க்கறதுனால சரி போகிறனால வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வாழைப்பூ வந்து நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் இந்த அளவு வெட்டி போட்டாலே போதும். 3 பீஸாக ஒரு வாழைப்பூ எடுத்தோம்னா 3 துண்டாக வரும் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா அது வானலே கொஞ்சம் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் வதக்கும்போது. அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் தான் வதக்கி எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பொசன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப மெல்லிசாக ஊற்றாமல் அடை மாதிரி சாப்பிட்றதா அதோட சத்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கட்டியாகவே ஊற்றி சாப்பிட்றது நல்லது. ரொம்ப மெல்லிசாக ஊற்ற வேண்டாம். அப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். இப்போது நம்ம வந்து நான் இதுக்கு வந்து மிளகு, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் தாளித்து இதெல்லாம் கொட்டிட்டு தேங்காயும் வந்து நான் திருவி போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை மல்லி வந்து நான் கிள்ளி போட்டுக்கிட்டேன். அதாவது நான் வந்து தாளிக்கல கருவேப்பிலையை. இது மாதிரி போட்டுக்கும்போது நமக்கு சத்து நல்லா இதிலே சேர்கிற மாதிரி இருக்கும். அதை போட்டு நம்ம இது பண்ணி போடாமல் ட்ரை பண்ணி போடாமல். அப்புறம் சோம்புத்தூள் சேர்க்குறேன். பூண்டு வந்து நான் அதிலே போட்டு அரைச்சிட்டதுனால இப்போ வந்து நான் எதுவும் நசுக்கிலாம் போடல, மாவுலேயே போட்டு அரைச்சிட்டேன். கல் உப்புலாம் போட்டு அரைச்சி மாவு எல்லாமே சரியான அளவில் இருக்குது. இப்போ எப்போதும் நம்ம எப்படி செய்வோமோ உரப்படையை அதே மாதிரி தான். இல்லை வேறு எந்த முறையும் மாற்றம் கிடையாது. வாழைப்பூ மட்டும் அரிஞ்சு நம்ம சேர்த்துக்கணும். அது மட்டும் நம்ம திட்டமாக சேர்க்கணும். இப்போ ஒரு காப்படி மாவு தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 பிடி இருந்தால் போதும். நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா அது உதிராக போயிடும். அது வந்து சிலப்போ ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டாலும் அதோட டேஸ்ட்டு இதெல்லாம் மாறும், ஃப்ளேவர் மாறும்ன்றாங்களே அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து திட்டமான பாத்திரத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா விண்டு போகிற மாதிரியும் இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க மாவு இதெல்லாம் பார்த்திங்களா, இந்த அளவுனா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக அறியாமல் அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக அறியறது தான் நமக்கு அது நல்லது. இப்போ சுரக்காடை கூட நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் எல்லாமே. அதே எல்லாமே உரப்படை இதெல்லாமே அதே மெத்தட் தான். இதே சவு கூட நம்ம வதக்கி போட்டு சேர்க்கலாம். கேரட்டு, இது பரங்கிக்காய், அப்புறம் வேறு என்ன முருங்கைக்கீரை சேர்க்கலாம். இது எல்லாமே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். வீடியோவில் கூட 1-2 ஐட்டம் போட்டிருக்கேன். மற்ற ஐட்டம்லாம் அடுத்த வீடியோவில் போடலான் இருக்கேன். இதுக்கு வந்து நான் சட்னி எதுவும் செய்யலை. தேங்காய் எல்லாம் போட்டிருக்கு. வாழைப்பூ இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்குன்றனால சட்னி எதுவும் செய்யலை. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.